தற்போதைய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேயர் பிரியாவின் கார் விபத்தில் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் விபத்தில் மேயர் பிரியாவின் கார் சிக்கியிருக்கக்கூடிய அந்த அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மேயர் பிரியாவின் கார் விபத்தில் சிக்கியிருக்கிறது. முன்னே சென்ற கார் திடீரென திரும்பியதால் மோதிய நிலையில் பின்னால் வந்து மோதியிருக்கக்கூடிய நிலையில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மேயர் பிரியாவின் கார் விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய அண்மை செய்தி. விவரங்களை முடிய செய்தியாளர் ஜெய் ஹரீஷ் வழங்க நாம் கேட்கலாம். ஜெய் ஹரீஷ், முழு விவரங்கள். வணக்கம் ஷியாம். சென்னை மேயர் பிரியா சென்ற கார் விபத்துக்குள்ளாகியுள்ளது. தற்போது கார் ஆனது லாரி மீது மோதியதில் இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, குறிப்பாக பூந்தமல்லி அடுத்த சென்னீர்குப்பம் பகுதியில் சென்னை நோக்கி சென்ற மேயர் பிரியாவின் கார் ஆனது விபத்துக்குள்ளாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னே சென்ற கார் திடீரென திரும்பிய நிலையில பின்னால் வந்த மேயரின் காரானது மோதியது. அதன் பின்னால் வந்த லாரியும் மேயர் பிரியா சென்ற காரின் மீது மோதியது. அதன் கண்ணாடியானது உடைந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. மேலும் விபத்தில் மேயர் பிரியா காயமின்றி நூலில் உயிரானது தப்பியுள்ளது. மேலும் ஓட்டுநருக்கும் எந்த ஒரு காயம் இல்லாமலும் மிக தீவிரமான காயங்கள் இல்லாமல் லேசான உள்காயங்களுடன் ஓட்டுநரானது உயிர் தப்பியுள்ளார். மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சாலையில இந்த விபத்து ஏற்பட்ட இந்த நேரத்திலானது சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலும் மேலும் மேயர் பிரியா சென்ற கார் விபத்துக்கான சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஷியாம், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.